வணக்கம் 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 வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். போயிட்டு இருக்கிறோம்னா சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்டிங். ரொம்ப நாள் ஆச்சு vlog எடுத்து. வர வர நான் வந்து ரொம்ப சோம்பேறியா இருக்கேன் வீடியோ எடுக்காம. அதனால இன்னைக்கு வந்து எடுக்கலாம். ரொம்ப நாள் இல்ல, பிறந்ததுல இருந்தே அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து மாயனுக்கு லீவு, இன்னைக்கு வந்து வீக் டே, அதனால எங்கேயும் கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டேல போகவே வெளியே போகவே பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. ரொம்ப வந்து எங்க போனாலுமே கூட்டமா இருக்காங்களா, அதனால பிடிக்க மாட்டேங்குது. சரி, வீக் டேஸ்ல வந்து மாயனுக்கு லீவு. இன்னைக்கு என்னது மிலாடி நம்பி அதானடா. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி அப்படின்னா என்ன பார்த்துட்டு அப்படிங்கிறான். சரி, இன்னைக்கு என் டயட்டை கெடுப்பதற்காக ஒரு ஆள் வந்து இல்லடி டயட்ல வந்து புரோட்டீன்லாம் நிறைய சாப்பிடலாம், அதனால வந்து நீ வந்து நான்வெஜ் நிறைய சாப்பிடணும், அதான் வந்து டயட்டுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்பிக்யூ கூட்டிட்டு போறேன். இப்போ வந்து கோல் பார்பிக்யூ வந்து என்ன கூட்டிட்டு போறான். நான் ரொம்ப நாளா கேட்டு இன்னைக்கு வந்து அவளுக்கு சீட் டே. நானா வந்து ஃபோர்ஸ் பண்ணி வர சொல்லியிருக்கேன். வாரத்துல வந்து 4 நாள் சீட் டே, 3 நாள் டயட். சரி, ஓகே, போய் இன்னைக்கு நல்லா வந்து சாப்பிட போறோம். சாப்பிடுறது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க போறேன். பார்பிக்யூ போயிட்டு மெரினா மால் வந்து போறோம். Hey bro, go inside. என்ன வந்தோனே உள்ள கூப்பிட்டாங்க? அதான் ஏமா எப்பவுமே வெயிட்டிங் பையன். இன்னைக்கு நம்ம உள்ள கூப்பிட்டேன். யாருமே இல்ல. எங்க கூப்பிடுறது? ஏய் ப்ரோ போ ப்ரோ. நீ ஏண்டா காத்து வாங்கணும்னு பழைய கறியை போட்டுற மாட்டாங்களே? வாய்ப்பு இருக்குறாச்சா, வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு ஈக்காக்கா ஆடலாம் அந்த மாதிரி இருக்கு. வாடா, என்னடா ஒருத்தரையுமே காணோம். அதுதான் எனக்கு இருக்காங்கடா, பாடுறா. இது குடிக்க கூடாது, ஓகே? இது வந்து பேட். இந்த அம்மா மாதிரி பிக் கேர்ள் குடிக்கிறது, ஓகேவா? மருந்து தண்ணி தட்டு கொண்டு வந்துட்டாங்கடா. ஏண்டா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்டார்டர்ல நல்லா சாப்பிடலான்னு பார்த்தா இவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? அதுக்கு நீ என்னடா சாசி நூடுல்ஸ். ஆமா, இது என்னமோ புளியோதரை மாதிரி இருக்கு, அது என்னமோ லெமன் சாதம் மாதிரி இருக்கு. சாசி நூடுல்ஸ். நம்மளோட புரோட்டீன் வந்துருச்சு பாருங்க. நான் கிரீன் சட்னி மட்டும்தான் வச்சு சாப்பிட்றேன். நான் இதுல கூட நான் மைனஸ் வச்சு சாப்பிடலடா. நான் சாப்பிடுவேன்ல, ஆனா இதுல சீஸ் இருக்கு. இங்க பாரு, நான் சாப்பிடுவேன்ல, நீ சாப்பிட்டுக்கோ. இந்த ஃபனி சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இது வந்து ஃப்ரைடு. நான் இது கம்மியாக தான் சாப்பிடலான் இருக்கேன். எனக்கு வந்து நான் நிறைய சிக்கன் மட்டும் சாப்பிட்டுட்டு சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான் இந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு தான் வந்தேன். பார்க்கலாம் எந்த மாதிரி சாப்பிட்றேன்னு. சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கண்டிப்பாக டயட் டின்னர் சாப்பிட மாட்டேன். ஒரு ஆள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு சாப்பிட்றதுக்கு. ஹலோ, சாப்பிட்றதுலேயும் உனக்கு போல. இதுக்கு தான் நான் வீடியோ எடுக்கிறது இல்லை, ஏன்னா நான் வந்து அந்த மூமெண்ட்டை வந்து வாழணும்னு நினைப்பேன். அதை விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. வேற வழி இல்லை, லாகர் ஆகிட்டு அதெல்லாம் எடுத்து ஆகணும். இங்கே தான் வந்து இது வந்திருக்கு ஸ்டார்டர்ஸ். நாங்கள் வந்து கேட்டது வந்து மோஸ்ட்டாக இங்கே சிக்கனே வைக்க வேணாம், ஃபிஷ் அண்ட் ப்ரான் மட்டும் வைங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், ஃபிஷ் அண்ட் ப்ரான் மட்டும் வச்சுருக்கோம். அது நீ நிறைய பார்பிக்யூ போயிருக்கீல்ல, அங்கே வந்து பெஸ்ட்டு பார்பிக்யூனா இது கோல் பார்பிக்யூ தான். இதில் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பெஸ்ட்டு டிஷ் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷு தான். இந்த ஃபிஷ் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக, அப்படி சாஃப்டாக, முள் இல்லாமல். ஃபிஷ்னாவே நமக்கு என்ன, ஃபிஷ்னாவே முள் சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க முள்ளெல்லாம் இல்லாமல் எடுத்து கொடுப்பாங்க, அப்படியே ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ப்ரான் டெசர்ட் பார்த்தாவே மாயோக்கு நான் சாப்பிடல. மாயோ வாட்டர்மெலன் வேணுமா? வாட்டர்மெலன் வேணாமா? அப்பதான் சாப்பிட்டான், அவன் ரெடி ஆயிட்டான். 2 எடுத்துக்கிட்டா? இல்ல, ஒன்னு எடுக்கிறேன். மாயோக்கு வந்து நாங்கள் கேக்கே வாங்கி தரது இல்லையா? ஆமா, அதனால பார்த்தா அவனுக்கு ரொம்ப நான் தான் பண்ணி கொடுப்பேன். பண்ணா இவ கேக்க தின்னு பனானா கேக் அந்த மாதிரி நாங்களே கேக் பண்ணி கொடுப்போம். வெளியே நிமிஷம் இவ கேக்க தின்னு சடஞ்சு போச்சு. இதை பார்த்தா தான் வாவுன்னு இருக்குன்னு அவன் வாவ் அப்படிங்கிறான். அது இந்த ஃபிஷ் வச்சிருக்கான். ஆமா, இது என்ன ஃபிஷ்? இது ஜெல்லி ஃபிஷ். கொல ஃபிஷ்ஷா? ஜெல்லி ஃபிஷ்லாம் இல்லடா. நான் எப்பவுமே தயிர் சாதம் இந்த அல்பத்தனமாக இருக்கும். இத்தனை ஐட்டம் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த தயிர் சாதம் வந்து வாவ் அப்படி இருக்கும். அப்புறம் இந்த பைனாப்பிள்,
ஊறுகாய் மாதிரி இந்த பைனாப்பிள் ஜொல்லு ஊறுது பார்த்தாவே. சாலட்ஸ் இதெல்லாம் தான் நான் சாப்பிடணும் ஆக்சுவலி. டயட்டுக்கா? இது நீ வீட்டிலே சாப்பிட்டுக்கலாமே, எதுக்கு இங்கே வர்ற? சம் ஆனியன்ஸ். இதெல்லாம் வெஜ் ஐட்டம். வெஜ்ஜா? வெஜ் விட்டு திரும்ப அப்படியே போலாம். ப்ரான்ல நூடுல்ஸ் போட்டு கலக்கிருக்காங்க. ஆமா, ப்ரான் நூடுல்ஸ். அது வந்து ராபிட்ல எக். ராபிட்ல எக்கா? எப்படி இருக்கும் அப்பமா? சிக்கன் மாதிரி இருக்கா? நல்லா இல்லையா? பாய் வரு. ரொம்ப சூப்பரும் இல்ல, சிக்கன் மாதிரி தான், கொஞ்சம் சிக்கன் மாதிரி தான் இருக்கு ஃப்ளேவர். டக்கு சாப்பிடுற டக்கு இல்ல, அது டக்கு. அதான் டக்கு தான். டக்கு இல்ல டக். நான் கேட்டதா சொன்னேன் டக்கு அப்படின்னு. டக்கு. டேய், சில வாட்டி சொல்லும் போது டப்புன்னு வந்துரும்டா. ஆக்சுவலா வந்து நான் இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ராங், அதனால வந்து இது யூஸ்வல் சிக்கன் மாதிரி தான். நம்ம வீட்ல நம்ம ஊர்ல சாப்பிடுவோம்ல வாத்துக்கறி. ஸ்வீட் நிறைய சாப்பிடல, கண்ட்ரோலா இருக்கேன். இது இங்கே நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க. இது மாயம் எடுத்துட்டு வந்தது. இது நான் எடுத்துட்டு வந்தேன். இந்த கஸ்டர்டு, இந்த வாட்டர் மெலன் எடுத்துட்டு வந்தேன். இதையும் பிடிங்கி சாப்பிட்டுருச்சு. இது இன்னும் வேணுமா? எடுத்துட்டு வந்துறேன். வேணுமா? போதும், ஆனா எடுத்துட்டு வந்தா சாப்பிடுவான். அவருக்கே வந்து ஃபுல் ஆயிருச்சு வயிறு. அங்கனாச்சும் தீயில தான் வைக்கிறானுங்க. இங்க காருக்குள்ளேயே நம்ம சிக்கன் ஆயிரும். இங்க நம்மளே சிக்கன் ஆயிரும் போல. ஏண்டா சிலிண்டர் வந்துருச்சா? என்னடி சிலிண்டர் வந்துச்சா? சிலிண்டர் புக் பண்ணிருந்தீங்களா, வந்துருச்சான்னு கேட்டேன். ஐயோ, இன்னும் வரலையே. வேணாம், வர வேணாம். ஏன்னு வச்சுக்கோவேன், காலையில எந்திரிச்ச உடனே சாப்பாட்டு அரிசியை வந்து தண்ணி ஊத்தி பால்கனியில வச்சிடுறேன். அப்புறம் கேரட்டை வந்து அப்படியே கட் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா அந்த அளவு ஓகே ஓகே, இது காமெடி இல்ல. சூப்பர், செம காமெடி தானேடா. அம்மா இப்ப காமெடி தானே பண்ணேன். சாமி, இந்த காமெடிக்கு நெஞ்சு வலிக்குது. சிரிச்சிருச்சு. இப்ப எங்க வந்திருக்கோம்னா மெரினா மால்ல டைம் ஜோன் வந்து. இருடா வா. சொன்ன புடிச்சு இழுக்கிற எனக்கு பேண்ட் கழண்டு போயிரும் போல. பேண்ட் நீ டயட்ல இருந்து உடம்பு வளைஞ்சிருச்சு, அதனால பேண்ட் லூஸ் ஆக்கிட்டயா? இங்க பாரு, அவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். புடிச்சு பேண்ட புடிச்சு இழுக்குறான். மாயோ, என்ன பண்றீங்க? அடேங்கப்பா. சென்னையில குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இல்ல, அதனால இந்த மாதிரி விளையாடுறதா உங்களுக்கு ஹாப்பினஸ். அதனால நம்ம வந்து லீவ் அப்ப அவனை கூட்டு வந்தா அவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான். குடுறா. சாப்பிட்டு வர மாட்டேங்கடி. அவ்வளவுதான், இல்ல போடு. எங்க வந்திருக்கோம் பாருங்க. அந்த பேக் கொடுமா, நான் வச்சுக்க. டேய், இன்னைக்கு என் ட்ரௌசர் கழட்ட போகுது. வந்தா மட்டும் பொண்ணுங்களுக்கு என்னென்ன தெரியல, கண் எல்லா பக்கம் ஓடுது பாருங்க. ஒரு இடத்துல நிக்கதானே வருங்க கண்ணு. அங்க போகுது, இங்க போகுது, அங்க போகுது. கன்றவியா இருக்குது. அப்படி சொன்னாதான் வந்து எடுக்க மாட்டான். அவனுக்கு வந்து பர்ஸ் சேவ் ஆகும். இதுவும் நல்லா இல்ல. உண்மையே சொல்லுடா. சீரியஸா நல்லா இல்ல. ஏதோ பெட்ஷீட் போத்தி விட்ட மாதிரி இருக்குது. வீட்டுக்கு 2 பெட்ஷீட் எடுத்து போத்துனா அதே மாதிரி இருக்கும். இவனும் நாம ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஒரு அச்சஸ்ல ஒரே மாதிரி. இவனும் இதுக்கு இடத்துல வாங்கிக்கலாங்கிறான். அந்த ஆளும் உள்ள வந்தா வாங்கலாம். ஏய், இது பெருசா இருக்கடா உனக்கு. உங்க அம்மா சொன்ன அதே டைலாக் வேண்டாம் போட. உன்ன கூட சமாளிச்சா போல உன் பையன் சமாளிக்கிறது பெரிய மேட்டரா இருக்குது. ஆமா, தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கே இல்ல என்னங்கிற? ஆமா, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன வேணாம் சொல்லி அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு, அப்படிதானே?
பாருமா பாரு. இன்னுமே இது வேற மாடலேஷன் பாருமா. பாக்கதானே போற, காசா பணமா பாக்கதானே போற, எடுக்கவா போற? நானும் பாத்துட்டு மட்டும் போயிருவேன். அட்ராக்ட் எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்பெல்லாம் இருந்து இந்த கலர் என்ன உறுத்திட்டே இருக்கு. எது இந்த கலர்? ஐய இந்த கலர் மேல ஒரு பழைய ட்ரெஸ் மாதிரி இருக்குது. அது பழைய ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஆமா சீசா, அது இந்த லைன்ல அந்த பழைய ட்ரெஸ் மாதிரி இருக்குது. எல்லோ ட்ரெஸ் தான் இருக்குல்ல உங்ககிட்ட? எல்லோ ட்ரெஸ் இருக்கு, பிங்க் ட்ரெஸ் இருக்கு, ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கு, எல்லா கலர்ல இருக்கு சாமி. ஏன்டா என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி நான் பார்க்க மட்டும் தான் செய்வோம் போல, எதுவும் வாங்க மாட்டேன் போல. ஏன் என்னாச்சு? எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குவா. காஸ்ட்லியா பாருங்க. 599 எங்களுக்கு காஸ்ட்லி தான். ஏய் 599 எல்லாம் இல்ல, சும்மா அழகா இருக்க ட்ரெஸ் பார்த்தா 2500, 2000, 1800 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மென்டாலிட்டி தான் உங்ககிட்ட இருக்கணும் மயில. இதான் கீப் இட் அப், கீப் இட் அப். வைப்பேன் கண்டிப்பா, உனக்கு ஆப்பு வைப்பேன். அது இன்னைக்கு இல்ல. அப்ப இன்னைக்கு நான் தப்பிச்சேனா? நிறைய கடை இருக்கு, போய் பார்க்கலாம். இல்ல அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இதை விட பார்க்கலாம், போய் பார்க்கலாமா? இங்கனாச்சு இல்லம்மா, இங்கனாச்சு 2500. மேரிகல்ட 4000 4500. அவ்வளவு இருக்கு சாமி. 8000 9000 இருக்கும். நம்ம என்ன கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமா இல்ல சும்மா தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிறோமா? நெக்ஸ்ட் பிளான் மேக்ஸ். அங்கே இதேதான், ஒன்லி சைட் சீயிங், நோ ட்ரெஸ் டேக்கிங். இவனுக்கு அதேதான், ஒன்லி பாக்குறது மட்டும்தான், பாக்குறதுல ஒண்ணு கிடையாது. ஏமாயோ நாட் நைஸ். ரஃப்யூஸ் கூட ரஃப்யூஸ்மே நல்லா இல்ல. இது குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்குது. சீசன் நல்லா இல்ல, குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்குது. சாஃப்ட்டா தான் இருக்கு. மாய்குட்டி ஸ்டாண்ட் அப். நீ வேற கண்ணாடி போடான்னு சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ரஃப்யூஸ் கூட ரஃப்யூஸ்மே நல்லா இல்லம்மா. இது வேற ஏதாவது கலர் எடுமா. அங்க முன்னாடி இருக்கிறது இது சீக்கிரம் தேஞ்சு போயிரும், இதாய் போயிரும். ஐயோ கண்டதெல்லாம் சாப்பிட்டு வேற வயிறு குழப்பற மாதிரி இருக்கு. பா ஆக்சுவலி நான் ரொம்ப நாளா டயட்ல இருந்து கரெக்டான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபிட்டா மெயின்டைன் பண்ணிட்டேன். ஆமா ஆமா ஆமா. வாரம் அது என்ன ஆல்ரெடி பட்டியான் போறது, நல்ல டயட்டான ஃபுட் சாப்பிட்டு இருந்தேன். ஆல்ரெடி பட்டியான் வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட் கிடையாது. அப்புறம் என்னது? பணியாரம் மட்டும்தான். பணியாரம் மட்டும்தான். 6 லிட்டர் எண்ணெய் ஊத்துறான் ஒரு பணியாரத்துக்கு. பணியாரம் மட்டும்தான். புளிஞ்சிட்டு சாப்பிடுறேன். இனிமேல அப்படி சாப்பிடு. பா வெளியே போ அப்படியே. ஐயோ எங்க எங்க வரீங்க? எதுவும் வாங்கலடா. தெரியும் தெரியும் தெரியும், எனக்கு உள்ள போகும்போதே தெரியும். அவ்வளவு நீ வீட்டுக்கு தானே? லைஃப் ஸ்டைல் இருக்கு. கொன்றுவேன் ஒழுக்கமா வீட்டுக்கு போலாம். அங்கேயும் போய் சும்மா பாத்துட்டு வர்றதுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு லைஃப் ஸ்டைல் கேக்குறதெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் சும்மா பாக்குறேனா? ஆமா. நீ வந்து இன்னைக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவு. இல்ல இல்ல நிஜமாவே உனக்கு நல்லா இல்ல. உன் அளவுக்கு வந்து இங்க எதுவும் சூட் ஆகல. உருட்டுடா உருட்டு. நீதான்டா ஜெயிப்ப. சரி இன்னைக்கு vlog இப்படியே முடிச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு மேல நான் வந்து ஃப்ரெஷ்ஷா பேசினேன். இப்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நாங்க எல்லாருமே 3 பேருமே சோ டயர்ட். சரி ஓகே பாய். நான் சே பாய். என்ன சொன்னான்டா? ஓணம்க்கு என்னடா பண்ணா? ஒரு காமெடி பண்ணான்ல, அது சொல்ல. ஓணம்க்கு அன்னைக்கு நாங்க எதுக்கு லீவுடா உனக்கு அப்படின்னு கேட்டோம் அவன்கிட்ட. அதுக்கு இருந்துட்டு அவன் வந்து நாங்க கேட்டோம், அதுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொன்னானா. நம்ம இருந்துட்டு ஓணமாமாடா அதுக்குதான் லீவ் அப்படின்னு சொன்னா. ஓணமாமாவா? யார் இந்த மாமா? ஓணம் மாமா. நம்ம ஓணம் மாமாடான்னது ஓணம் மாமா சொன்னது. அவன் வந்து ஓணம் மாமான்னு சொன்னதை அவன் வந்து ஓணம் மாமா அப்படின்னு நினைச்சிட்டான். எப்படி பாத்தீங்களா புரிஞ்சுக்கிறது கிட்ஸ்.